இது வந்து சிவப்பு கொய்யாங்க, நாட்டு கொய்யான்னு இப்போ கருவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கொய்யா பழம் சாப்பிட நல்லா இருக்குங்க, நல்லா இனிப்பு இருக்குங்க. பழனியில் வந்து ஆயக்குடியில் வந்து கொய்யா கிடைக்குதுங்க. அது வந்து இப்போ போன வாரம் வரைக்கும் கொஞ்சம் விலை கூட இருந்தது. ஒரு சிலர் வந்து இந்த வெள்ளை கொய்யா விரும்புறாங்க, சிவப்பு கொய்யா தேடிட்டு வராங்க. தோப்பு வந்து ஒரே மாசத்துல காய் ஓஞ்சிக்கிச்சுங்க, காய் கம்மியா இருந்துச்சு. இந்த ஒரிஜினல் நாட்டு கொய்யாங்கிறது இப்போ இல்லைங்க. அது வந்து மீடியம் சைஸா இருக்குங்க. அது வந்து சுத்தமா அழிச்சிட்டாங்க, இல்லைங்க. இது வந்து ஒட்டுக்கண்ணு வச்சு தான் இந்த நாட்டு கொய்யான்னு இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் மற்ற கொய்யா வந்து பழனி கொய்யா வந்து எப்படின்னா அங்கிருந்து வரும்போது டிரான்ஸ்போர்ட்ல வந்து காய் கருத்து போயிருங்க. பழம் தெளிவா வந்தா ஓரளவுக்கு இருக்குங்க, அடுத்த நாள் சாப்பிடுறது ஆகாதுங்க. இந்த கொய்யா பழம் வந்து 4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாங்க. மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் காய் ஊறுங்க, டேஸ்ட் குறையும். வெய்ய காலத்துல வந்து நல்ல டேஸ்ட் இருக்குங்க. பழம் வந்து கெட்டு போகாதுங்க, புழுவடி வராது. பழம் வந்து தெளிவா இருக்குங்க. குழந்தை பிள்ளைங்க இந்த வயசானவங்க சாப்பிடறதுக்கு ஸ்மூத்தா இருக்குங்க. இந்த கடிக்க முடியாத அளவுக்கு காய் கிடையாதுங்க, தரமா இருக்குங்க. பழனியில வாங்கணுமா இதோட விலை வந்து 150 ரூபா ஹோல்சேல் ரேட்டுங்க. நம்ம ஊர்ல வந்து சில்லறையிலே 100 ரூபாய் 80 ரூபாய் விற்கிறாங்க. கரூர் மாவட்டத்தில் இருந்துங்க அனைத்து பகுதியிலிருந்து நான் சிவப்பு கொய்யா வேணும் அப்படிங்கறதுனால தேடிட்டு வர்றாங்க. 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போறாங்க. கரூர்ல இருந்து காந்தமலை ரோடு அமராவதி பாலம் தாண்டோன்னு லெப்ட் சைட்ல பாலத்துக்கிட்ட பக்கத்துல வித்துக்கிட்டு இருக்கீங்க. ரெகுலரா சிவப்பு கொய்யா கிடைக்குங்க.